வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் இடியாப்ப பிரியாணி தான் ஸ்பெஷல். ஸோ அதுக்கு லெஃப்ட் ஓவர் இடியாப்பத்தை எடுத்துக்கிட்டேன். ஆனியன், டொமேட்டோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது இது மட்டுமே வச்சுட்டு சிம்பிளாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி முடிச்சுட்டேன். இடியாப்பத்தை கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை நேற்று உள்ள இடியாப்பம் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இட்லி சட்டியில் வச்சு அது கொஞ்சம் அவிச்சிட்டு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா உதுத்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இந்த ரெசிபி ஆக்சுவலி என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ரெசிபி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இடியாப்ப வெண்டார் இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஆகிற இடியாப்பம் எல்லாமே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு எங்கள் வீட்டில் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, நான் ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ மஞ்சள் பொடியை விட்டு வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம உதுத்து வச்ச இடியாப்பத்தை தட்டி நல்லா வதக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியதான். சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டேஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் நீங்கள் சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் நல்லா கொத்தி விடுறேன். நான் உதுத்தது பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இதை மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரும். ஸோ ஃபைனலி நம்மளுடைய இடியாப்ப பிரியாணி ரெடி. இதில் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.